இன்றைய சிந்தனை. பொதுவாகவே எங்களுடைய வாழ்வியலிலே நாங்கள் பல விடயங்களை மரபு மாறாமல் செய்ய வேண்டும் என்று சிந்திக்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் எல்லோருமே மரபுகளை மாறிக்கொண்டிருக்கின்றோம். யார் எதை கேட்டாலும் இன்றைய நிலையிலே அதற்குரிய விளக்கங்களை சுலபமாக சொல்லக்கூடிய வகையிலே அந்த சமூக ஊடகத்தலங்கள் அமைந்திருக்கின்றன. ஆனால் சமூக ஊடகத்தலங்களிலே வருகின்ற அத்தனை விடயங்களும் உண்மையானதாகவும் இருக்கப் போவதில்லை, ஆதாரபூர்வமாகவும் இருக்கப் போவதில்லை. இன்றைய சமூகத்தினுடைய சிந்தனை மழுங்கடிக்கப்படுகிற நிலைதான் இன்று அதிகமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் ஒரு சமய ரீதியாக, ஒரு ஜோதிட ரீதியாக, ஒரு தத்துவ ரீதியாக ஒரு விளக்கத்தை பெறுவதென்றால் அங்கே மூல நூல்களை நாங்கள் ஆராய வேண்டும். அந்த மூல நூல்களை எளிதாக நாங்கள் இங்கே எங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே பார்க்க முடியாது. அவற்றை அப்படி பதிவிட மாட்டார்கள். ஏனென்றால் முக்கியமான விடயங்கள், முக்கியமான சூட்சுமங்கள் உள்ள நூல்கள் எல்லாம் அது என்றும் பத்திரப்படுத்தி வைக்கக்கூடியவாக இருக்கும். இன்றைய காலகட்டம் மக்களிடையே ஒரு மொழியும் சரி, அதனுடைய ஆர்வமும் சரி, நலிவடைந்த நிலையிலே தான் காணப்படுகின்றது. நாம் எதற்கு எப்படி பதில் சொல்கின்றோம் என்ற ஒரு ஆற்றுப்பாடு யாரிடமும் இல்லை. இன்றைய சமூக வலைத்தளங்களை எடுத்துக்கொண்டோமானால் ஒருவர் ஒரு விடயத்தை போட்டால் அதை ஆதரிப்பவர்களும் சரி, அதை விமர்சிப்பவர்களும் சரி, அந்த விடயம் பற்றிய ஆய்வு நிலை இல்லாதவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏதோ நாங்களும் போடுவோம், நாங்களும் பதிவிடுவோம் என்ற நிலையிலே தான் இன்றைய காலகட்டம் போய் கொண்டிருக்கின்றது. எனவே ஒரு அறிஞர்களை பொறுத்த வரைக்கும், நல்ல அறிவுடைய அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக வலைத்தளங்களை அவர்கள் உற்று நோக்குவதும் இல்லை, அதிலே நல்ல விடயங்களை பதிவிடுவதும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் வளர்ச்சி என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய மொழியையும், எங்களுடைய சமயத்தையும், எங்களுடைய மதம் சார்ந்த, மொழி சார்ந்த பாரம்பரியங்களையும் நலிவடைய செய்து கொண்டிருக்கின்றோம். இது எல்லோருக்குமே வேதனை தரக்கூடிய விடயம். ஏனென்றால் நல்ல ஒரு கருத்து, நல்ல ஒரு கருத்தாடல், நல்ல ஒரு விடயங்களை நாங்கள் நூல்களின் மூலமாகவும் பத்திரிகைகள் மூலமாகவும் படித்து பழகியவர்கள். இன்றைய காலகட்டங்களிலே பத்திரிகைகள் கூட மலிவு நிலையிலே, அதாவது மெலிந்து வருகின்ற நிலை காணப்படுகின்றது. காரணம், இன்றைய காலங்களிலே பத்திரிகைகளை வாசிப்பதிலும் நூல்களை வாசிப்பதிலும் ஆர்வம் காட்டுபவர்கள் மிக குறைந்து வருகின்றார்கள். இது கவலைக்குரிய விடயம். ஒரு மனிதன் தன்னுடைய வாசிப்பின் மூலமாகவும் தன்னுடைய எழுத்தாற்றல் மூலமாகவும் தான் தன்னுடைய விடயங்களை மூளையிலே பதிவு செய்ய முடியும். நாங்கள் மனமுவந்து ஒரு விடயத்தை வாசிக்கின்ற பொழுது அது முழுமையாக எங்கள் மனதுக்குள்ளே அமர்ந்து நெகிழ்ந்து அது எங்களோடு ஒன்றி விடுகின்றது. ஒரு விடயத்தை நாங்கள் எழுதி வைக்கின்ற பொழுது அந்த எழுதி வைக்கின்ற விடயமும் அங்கே பதியப்படுகின்றது, எங்கள் மனங்களிலும் அந்த விடயம் பதியப்படுகின்றது. எனவே எழுத்தும் வாசிப்பும் ஒரு மனிதனுக்கு பூரணமான அறிவை நிறைவாக தருகின்றது. இதை நாங்கள் எல்லோரும் உணர வேண்டும். எங்களுடைய வசதிக்காகவும் நாங்கள் இதையும் சுலபமாக பார்த்து கொள்ளக்கூடியதற்காகவும் சமூக வலைத்தளங்களை நாடுகின்றோம். ஆனால் நல்ல விடயங்களை, நல்ல செயல்பாடுகளை நல்ல முறையிலே நாங்கள் செய்கின்ற பொழுது அதற்குரிய உண்மையான தத்துவமான பழமையான அந்த வாசிப்பு என்பதும் எழுத்து என்பதும் மனிதனுக்கு மிக முக்கியமானது. வாசிப்பதால் மனிதன் பூரணமடைகின்றான் என்று சொல்லுவார்கள். எனவே அந்த நிலையை நாம் ஒவ்வொருவரும் அவருக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அதுதான் எங்களுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றலாக அமையும். நன்றி.